வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மினி GTA 5 அதாவது இந்தியன் பை கேமில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோனா, நான் வந்து போலீஸை போய் வம்பிழுத்து போலீஸை போய் வேணுக்குன்னு நம்மளை சுட்டு கொல்ல போகிறோம் போலீஸை. இது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்தாச்சு. நம்ம கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். வாங்க வீடை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவோம். போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறதுனால ஈஸியாக போயிடலாம். அடுத்த மிஷன் என்னென்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. உள்ளாக்க போயிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளாக்க போயிடுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளாக்க வந்து பார்க்கிங் பண்ணுவோம். வாங்க, இந்த மாதிரி போலீஸை போய் ஏற்றி சாவடிச்சா நம்ம போலீஸ் சாக மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஏற்றி சாவடிக்க முடியாது. சரி, நம்ம இறங்கி கன் எடுத்து போய் சாவடிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம வந்து மான்ஸ்டர் கன் எடுத்துருவோம். மான்ஸ்டர் கன் எடுத்தாச்சு. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம போலீஸை சாவடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெளியே நிற்கிறாங்கள இந்த போலீஸை நம்ம ஷூட் பண்ணுவோம். மண்டையில் ஷூட் பண்ணால் சாக மாட்டேங்கிறாங்க. கீழே ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான், அவன் செத்துட்டான். அவன் திரும்பி நம்மளை ஷூட் பண்ண வருவான். அதை நம்ம விடக்கூடாது. நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணிடுறானே, அவன் ஷூட் பண்ணுவோம். ஓகே, இவனே சாவடிச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளாக்க 3 போலீஸ் இருப்பாங்க, சீஃப் போலீஸ். அவங்க நம்ம சாவடிச்சிடுவோம். அவங்க உள்ளாக்க போவோம். இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்களா, அவ்வளோதான். நம்ம ஸ்னைப்பர் எடுத்து மண்டையில் போடுவோம். வாங்க, எங்கடா போலீஸு? இந்த இருக்கான். மண்டை மண்டை மண்டை. அவ்வளோதான். இப்போ இவன் எந்திரிச்சுவான். இவன் மண்டையில் அடித்து போட்டோம்னா அவன் செத்துருவான். அவ்வளோதான். நம்மளுக்கு ஹெல்த்தை கம்மி பண்ணுறாங்க. நம்ம ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இதே மாதிரி நம்ம மிஷன் ஒழுங்காக கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த் ஏறிடும். சரி, இவனுக்கு மண்டாடி போட்டுருவோம். இவனுக்குமே மொத்தத்தில் 2 வாட்டி ஸ்னைப்பர் வச்சு போலீஸை சுட்டால் செத்துருவாங்க போல். ஈஸியாக செத்துட்டாங்க. இப்போ இவன் தான் ஆந்த மாதிரி இருக்கான். இவனை வந்து சுட்டுருவோம். எங்கடா அவனை காணோம்? எங்கே அவன்? இந்த நிற்கிறானா? நம்மளை ஷூட் பண்ணிக்கிருக்காங்க. ஷூட் பண்ணிக்கிருக்க நீ ஷூட்டே உன்னைய ஷூட்டு கருக்குறான் பாரு. இப்போ அவ்வளோதான். இவனுக்கு மண்டடி தான். பாவம், அலங்கார பந்தலில் போயிட்டான். சரி, உள்ளே கொள்ள மனுஷங்களை நம்ம ஏன் சும்மா விட அவங்களையும் சாவடிச்சிடுவோம். அவங்கள வந்து மான்ஸ்டர் கன்னை வச்சு சாவடிப்போம். ஃபஸ்ட்டு ஜெயில் கைதியை சாவடிச்சிடுவோம். அவன் என்ன இங்கே சொல்கிறான், அங்கிட்டு போய் சண்டை போடுறான். அவ்வளோதான், அவனுக்கு மண்டடி விழுந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவனுக்கு. இங்கிட்ட சேரில் நல்லா ராஜா பகுதி மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு மண்டடி போட்டு விட்டுருவோம்ல. ரொம்ப சீன் போடுற மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களை பார்த்தோன்னே. அதான் இவனே சாப்பிடுச்சாச்சு. இவனே சாப்பிடுச்சாச்சு. என்ன வேறு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வரும்போது வேறு கலர் சேர்த்து போட்டாங்க. நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் கிடச்சிச்சு. அதாவது நம்ம வந்து போலீஸ் சாவடிச்சதுக்கு இந்த மிஷின் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டார் கிடைக்கும். நம்மளுக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. இனி நம்மளுக்கு 3 ஸ்டார் கிடச்சி அந்த 3 ஸ்டாரை நம்ம கம்மி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஹெல்த்து குறைய ஸ்டார் குறையும். நம்ம வந்து ஸ்டார் ஏற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ரேட்டிங் வந்து கூட வரும். சரி வாங்க, நம்ம வந்து என்ன எடுத்தோம்னா புல்டோசர் தான் எடுத்தோம். அதாவது வீரங்கன்னு சொல்லுவோம். அந்த புல்டோசர் எடுத்துட்டு ஏன்னா அவங்க வருவாங்க. நம்ம இறங்கி சுட முடியாது. இறங்கி சுட்டோம்னா நம்மளுக்கு மிஷனோட ஸ்டாரும் குறைஞ்சிரும், நம்ம ஹெல்த்தும் குறையும். அதனால நம்ம கண்டெய்னர்லேயே உட்காந்து நம்ம சுடுவோம் இவங்களை. ஃபஸ்ட்டு நம்ம லாங் ரைடு போய்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே இருக்கான் இவனை ஃபஸ்ட்டு போடுவோம். இந்த வீரங்கியில் என்ன இதுனா, நம்ம எங்கிட்ட திருப்புறமோ அங்கிட்ட ஃபாஸ்ட்டாக திரும்பி நம்ம எய்ம் பண்ணுற அந்த ஒரு குறியை அது தப்பாக காமிச்சு நம்ம சுடுறது வேற எங்கேயோ போய் பட்டுறேன். இந்த கடுப்பு தான் எனக்கு. சரி, இருந்தாலும் வரவில்லை. நம்ம இதை வச்சு தான் நம்ம சுட்டாங்கன்னு இன்றைக்கி. இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிடுவாங்க மொத்தமாக. சரி, எங்கடா காணோம் போலீஸ்காரங்கள. சரி, அங்கே ஒரு இது இருக்குது, அதை சுடுவோம். இங்கே வந்துட்டாங்க. இங்கே வரு இங்கிட்டு இங்கே வரு போலீஸ். அவ்வளோதான், இவனை ஃபஸ்ட்டு போட்டுருனே. இவன் பக்கத்துலேயே இருக்கான். லைட்டாக நம்ம முன்னாடி போய் போடனே. சரி, பின்னாடி போய்க்கிறோம். நம்ம முன்னாடி இருந்து போட்டோம்னா நம்ம கண்டெய்னர் அடித்து செத்து போயிடுவோம். ஆனால் முன்னாடி போய் போடக்கூடாது, பின்னாடி தான் வந்து போனேன். சரி, அங்கே சுடுவோம் இவனை. இந்த பற்றிலாம் நான் சொன்ன மாதிரியே நம்ம எய்ம் பண்ணுற இது தப்பாக போகும் பாருங்க. இப்போ கரெக்டாக சுட்டாச்சு இதை. சரி, அடுத்து வந்து நம்ம வேறு போலீஸ்கார் சொல்லணும். இந்த மிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கமெண்டில் வேறு மிஷன் என்ன பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த மிஷன் விரைவில் வரும். சரியா? நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதை வச்சு இந்த மாதிரி கேமை வச்சு நான் ஒரு மூவி எடுக்கலான்னு இருக்கேன். அது எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே கார் இருக்குது. இவன் என்னடா பாட்டு மாதிரி இருக்கான், சுட மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. சுட்டாமனா நம்ம தான் செத்து போயிடுவோம். கண்டெய்னரில் இருக்கிறனால நம்ம செத்து போயிடுவோம். அதனால தான் சொல்கிறேன். திருப்பிக்கிட்டு டப்புன்னு சுட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. நம்ம எய்மே தப்பாக போயிடும் பாருங்கள். இங்கே திரும்ப அங்கிட்டு போயிடுறேன். ஒழுங்காக நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். அவ்வளோதான், 2 காரையும் நம்ம முடிச்சாச்சு. அப்போ மேலே ஹெலிகாப்டர் இருக்குங்க. அதுதான் நம்ம வெளியே வந்தோம்னா பட்டுன்னு போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு 3 ஸ்டாரில் 1 ஸ்டார் குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு 2 ஸ்டார் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஹெல்த் கம்மியாகிடுச்சு. இப்போ நான் மிஷன் ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறனால தான் எனக்கு ஹெல்த்து கூடியிருக்கு. நம்மளுக்கு ரேட்டிங் வந்தால் போதும். அதே மாதிரி நம்மளுக்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கூட காணும் அவங்கள. இந்த வந்துட்டாங்க. சொன்னல 100 வயசுங்க அவங்களுக்கு. சொன்னவொடனே வருவாங்க டப்புன்னு. ஆனால் வந்து என்ன ஆச்சு, 100 வயசுலாம் அவங்களுக்கு 100 வயசுலாம் வாழ முடியாது. டப்புன்னு செத்து போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம இறங்கி சுட்டோம்னு வைங்களேன், அவ்வளோதான். நம்ம பாடாதேன். இறங்கி சுடலாம். அடுத்த வாட்டி நம்ம நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், இறங்கி சுடுங்க ப்ரோ அப்படின்னு. நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா போலீஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வாட்டி நம்ம போலீஸ் நேருக்கு நேர் நின்று போடுவோம். இது வாட்டி நம்ம இது நம்ம புல்டோசரில் நின்று தான் அவங்க வரும். அதாவது வீராங்கியில் நின்று. இதனால பரவாயில்ல, நம்ம போடுவோம். இவங்களை வந்து நம்ம வந்து மண்டடி தான் போடணும் இவங்களுக்கெல்லாம். இவங்க அதுதான் சரிப்பட்டு வரேன். அன்றைக்குன்னு நான் இதே மாதிரி தான் என் தம்பி இதே மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா சட்டுன்னு அவன் வந்து போலீஸோட நேருக்கு நேர் விளாண்டதில் அவனுக்கு இதாகிடுச்சு. அவனை மண்டையடி அடிச்சிட்டாங்க. இந்த கடுப்பில் திரும்ப விளாண்டான். ஐயோ இங்கே வாங்க, 2 ஸ்டார் கம்மியாக போயிடுச்சு. 1 ஸ்டார் தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கண்டெய்னர்லேயே இருந்து ரொம்ப நேரம் இது பண்ணுறதுனால நம்ம ஸ்டார் குறையும். சரி பரவாயில்ல, பாவம் போலீஸு. அதனால் நம்ம போலீஸை விட்டுட்டு போயிடுவோம். இருந்தாலும் ஒரு ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம் தான் எனக்கு மனசுக்கு. ஷூட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் கார் அங்கே இருக்குது. இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இவனை மண்டடி தான் இவனுக்கு. சரி நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மூச்சுக்கு 300 ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்போ தான் நான் 1 சப்ஸ்கிரைபில் இருக்கேன். நான் எத்தனை சேனலாம் மாற்றி பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சேனலுக்கு நான் முழுசாக இறங்கிட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு கமெண்ட்டில் போலீஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்தியன் பைக் கேமில் சில நம்பர்ஸ் வந்து யூடியூப்பில் பார்ப்பியா, அது வரும். அது திடீர்னு நம்மளுக்கு ஃபோனில் டைப் பண்ணி பார்த்தா வரவே வராது. நம்ம கேமுக்குள்ளே போய் டைப் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நான் உங்களுக்கு நம்பர் சொல்கிறேன். நான் உங்களுக்கு நம்பர் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக விளாடுங்க. சில பேர் வந்து கண்டென்ட் போடுவாங்க. அவங்களும் நிம்மதியாக கண்டென்ட் போட்டு, நான் போடாமையே போட மாட்டேன். நம்மளும் நிம்மதியாக கண்டென்ட் போடுவோம். நம்மளுக்கு வியூவர்ஸ் வந்தால் போதும். நம்மளுக்கு வியூவர்ஸ் அண்ட் சப்போர்ட் இது இருந்தால் போதும். அடுத்தவங்களுக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். இப்போ வந்து நம்ம எல்லா போலீஸ்காரையும் சுட்டாச்சு. இருந்தாலும் மிச்ச கார் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, வெளியே உள்ள கார் 2-3 காரை சுட்டு அவங்களுக்கு சாவடிச்சு நம்ம நிம்மதியாக போயிடலாம். இது பார்க்க எனக்கு கார் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்குது. இப்போ நம்ம ஹெலிகாப்டரை தாண்டி போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். சரி, இருந்தாலும் இறங்கி பார்ப்போமே கார் வருதா வரலையான்னு. வாங்க போலீஸ்காரங்க வச்சு நம்ம கறிக்கிட்டோம் அவங்கள எல்லாரையுமே. ஒரு கார் தான் வருது, அதை ஷூட் பண்ணிடணும் நம்ம. எங்கடா இதை பார்த்திடலாங்க. ஒன்று வீரங்கி கீழே வச்சா ஒழுங்கு இதாக்காது. சரி, அவனை ஷூட் பண்ணிட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ மேலே ஹெலிகாப்டர் மட்டும் தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ஹெலிகாப்டர்லேருந்து நம்ம வெளியே வந்தோடனே நம்ம கதையை முடிச்சுடுவாங்க. அதனால வெளியே வர வேணாம், கொஞ்சம் லாங் ரைட் ஓடிடுவோம். இல்லை, நம்ம அந்த டர்ஃப் வழியாகவே போய் அப்படி நம்ம அங்கிட்ட இறங்கி நம்ம காரு வண்டி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போயிருக்கோம். இல்லைன்னா ஹெலிகாப்டரில் பறந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போவோம். எனக்கு இந்த மாதிரி வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் வீராங்கிலே சுட்டுக்கிட்டே போவேன். இங்கே பாருங்கள், கார்லாம் தாண்டி போயிடுவோம். கார் வச்சு சுட்டுக்கிட்டு என்ன பண்ணேன். அடுத்த வாட்டி நம்ம காரை ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறேன். யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா டப்புன்னு சுடுவோம். இல்லைன்னா நம்ம இறங்கி போயிடுவோம். சரி, எங்கேயாவது இறங்கிடுவோம். சரி, இறங்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஏதாச்சும் எடுப்போம். சரி, கார் எடுப்போம். இந்த ஜீப் எடுப்போம்.
டக்கு டக்குன்னு நம்பரை போட்டு டக்கு டக்குன்னு எடுக்கணும். வந்துடு. அப்பாடா ஜீப் வந்துடுச்சு. எனக்கு பிடிச்ச ஜீப் இது. ரொம்ப பிடிக்கும்னா இல்லை, கொஞ்சம் பிடிக்கும் இந்த ஜீப்பை. சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க. வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் ரொம்ப லாங் தூரத்தில் இருக்குது. நம்ம பெட்ரோல் பங்க் வழியாக போனோம்னா கரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் வழியாக போனாலும் வீட்டுக்கு போயிடலாம் தான். ஆனால் அது வந்து நம்மளுக்கு டேஞ்சர், அதனால் அங்கே போக வேணாம். போவோம். போர் அடிச்சா ஏதாச்சும் மாற்றிக்கிறோம். வண்டி ஏதாச்சும் வேறு வண்டி மாற்றிக்கிறோம். எனக்கு வந்து கார் அதிகமாக ஓட்ட பிடிக்காது, பைக்கு தான் அதிகமாக ஓட்ட பிடிக்கும். கார் வந்து ஒழுங்காக வந்து ஸ்கிட்டு போடாது, அப்புறம் ஒழுங்காக ஓட்டுறதுக்கே நல்லா இருக்காது. ரோட்டில் வந்து குண்டக்க மடக்க ஓட்டேன், இங்கிட்ட திருப்பினா ரொம்ப திரும்பிடுறேன். அதனால எனக்கு இந்த காரெலாம் கொஞ்சம் பிடிக்காது. ரியல் லைஃப்பில் எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த கேமில் எனக்கு சுத்தமாக காரை பிடிக்கலை. ஏன்னா கார் ஓட்ட செம்மையாக இருக்கேன், ஆனால் பைக் ஓட்ட அல்டிமேட்டாக இருக்கேன். சரி பைக்கு மாற்றிடுவோம் வாங்க. இந்த காரை வச்சேன், நம்ம காரை ஷூட் பண்ணி காரை வெடிக்க வச்சலான்னு தான் பார்த்தேன். சரி வேணாம், நம்ம கார் தான் நான் வெடிக்க வைக்கணும்னு விட்டுட்டேன். வந்து நம்ம வேறு பைக் எடுத்துருவோம், ஏலியன் பைக் எடுத்துருவோம் வாங்க. இதுதான் ஏலியன் பைக். ஏலியன் பைக் எடுத்துகிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எல்லா கலரும் மிக்ஸாக இருக்கிற மாதிரி உள்ள கலர் வச்சுக்குவோம். இதில் வச்சா வேஸ்ட்டு, அதனால் இதில் வைப்போம். மிக்ஸாக இருக்கிற கலர் வச்சுப்போம். ஓகேங்க, எல்லா கலரும் மிக்ஸாக இருக்கேன். இது ஆர்ஜினல் கலர் இல்லை, சும்மா மிக்ஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான் டேரெக்டாக வீட்டுக்கு. கொஞ்சம் நேரம் ஹெலிகாப்டரில் ரவுண்ட் அடிச்சு போகலான்னு எனக்கு தோணுது. சரி பார்ப்போம். ஐயோ இவங்க வேறு நடுவில் வராங்களே. சரி இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா? சரி இங்கிட்டே போவோம். இல்லை வேணாம், இங்கே போகிறது வேஸ்ட், அங்கிட்டே போயிடும். இது அங்கிட்ட போனால் சீக்கிரமாக போயிடலாம். என் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயய்ய இவன் வேறு ஊடாக்குள்ளே வந்துட்டானே. சரி இப்போ என்ன பண்ணலாம்? சரி ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்டிகிட்டு போயிடுவோம். இவன் வேறு ஊடாக்குள்ள வரப்போ நான் அங்கிட்ட அடிச்சிட போகிறேன். அப்பாடா ஹெலிகாப்டர் வந்துச்சு. இப்போ ஏறி போயிடுவோம் டக்கு டக்குன்னு. ஏறிடாச்சு. ஹெலிகாப்டர் பறக்கமாக இருக்குது. ஹெலிகாப்டர் முக்குதுங்க, இப்போ தான் பறக்குது. போய் நம்ம வானத்திலேயே பாம் பிளாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி வேஸ்ட்டு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீண்டும் சொல்கிறேன், நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் புதுசாக கனெக்ட் வர கமெண்டில் போலீஸிங் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நியூ கமெண்டில் நியூ கண்டென்ட்னு போட்டு போயிருங்க. சரியா? இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம வீடியோ. அடுத்த வாட்டி நான் ஒரு மூவி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். இல்லை வேணாம், ஏதாச்சும் மிஷன் பண்ணுவே போகணும்.